Guys, welcome to Student Co Vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டே 6 ஆஃப் மைன்கிராஃப்ட் சர்வைவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மைனிங் போய் ஃபுல் அயன் ஆர்மர் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க கைஸ் போகலாம். ஸோ வந்துட்டு நீ எப்படி மைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் அப்போ தொலைஞ்சி போனேன் பிகேக்ஸ் ஃபுல் என்சார்டட் பிகேக்ஸ் வந்துட்டு கிடச்சிருச்சு எனக்கு. இது எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரவுன் வச்சுருந்தான், அவனை சாவடிச்சு ரேராக கிடச்சிச்சு. அதனால தான் எடுத்து ரேராக அப்படியே ட்ராப் பண்ணிட்டான். அதனால தான் இதை எடுத்துட்டேன். இந்த கிரீப்பர் பயங்க வெடிச்சு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சாதான் அவனுக்கு வெடித்தாலும் நமக்கு எந்த டேமேஜும் எடுக்காது, பக்கத்தில் இருக்கிற லேண்டும் வெடிக்காது. வாங்க போய் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆமாம், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸ் வச்சுருந்தோம். நேற்று நம்ம இங்கே ஸ்டார்ஸ் கீழே வரைக்கும் வச்சுருந்தோம் டே 5 ஆஃப் மைன்கிராஃப்ட் சர்வைவரில். அதனாலே நம்மளால் ஈஸியாக கீழேயும் மேலேயும் இறங்கி போய்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோல் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹோலில் நிறைய அயன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு அயன் ஓர் இருக்குது, நாங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு கேவ் இருக்கு. அது கீழே ஒரு கேவ் இருக்கு. என்ன இன்னொரு கேவ் இருக்கு. இதோட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் வச்சு அயன் ஒரு வச்சுருக்கலாம்ல. எக்கு வாங்க மேலே தூக்கி போட்டுடலாம். போங்கிட்டு இப்போ இதை வச்சு டியோரைட் வச்சு அங்கே ஸ்டார்ட் செய்யலாமா? அதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் செய்வோம். பிளாஸ்டிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபுல்லாக மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க வேறு இடத்துல எங்கேயாச்சும் டயர் ஆகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அங்கே ஒன்று இருக்குது. ஸ்டோன் போட்டு தான் மேலே ஏறி போகணும் போல். எப்படி போகிறது? வாட்டர் பைப் நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ மேலே ஏறி வச்சு வாங்க மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மலையே ரெண்டாக பொழுது இவ்வளோ டைரக்ட் எடுத்திருக்கோம். அங்கே அந்த இடத்துல போய் எடுக்கலாம். பாருங்க, ஒரு மலை தனியாக போட இருக்குது. வாங்க இந்த டைரக்ட்லாம் பண்ணிடலாம். நமக்கு 2 ஸ்டாக் ஆஃப் 64 தேவை. அதாவது 2 ஸ்டாக் ஆஃப் டியோரைட் தேவை. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டாக் ஆஃப் 64 டைரக்ட் எடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து அயன் ஒரு நாங்கள் மைண்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்க. ஓகே, இந்த சைடு அயன் ஒரு மைண்ட் பண்ணியாச்சு. கோல்டு ஓரா? கோல்டு ஓருங்க பொறுமையாக கிடச்சிச்சு. ஏதாச்சும் கிடச்சிச்சா? எதுவுமே கிடச்சிല്ല. இது அயனோட மைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த பார்த்து வச்சுக்கலாம், மார்க்கே பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்து இதே போதும். நம்ம அயன் போய் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ணிடலாம். ஓகே, 2 ஸ்டாக் இது கிடச்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய் ஸ்டார் செய்ய ஆரம்பிக்கலாம்.
இந்த ஸ்டேர்ஸ் இருக்குங்க, நம்மளால சீக்கிரமே வந்துட்டோம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த பக்கம் வந்து வாங்க ஸ்டார் செஞ்சிடலாம். ஓகே எடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்டார். ஓகே வாங்க போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா இங்கே வச்சிடலாம். ஒரு மைனிங் ஏரியாவில் இதைகளே இங்கே வச்சாச்சு. தள்ளிக்க கோழியே தள்ளிக்க. சரி போ. ஓகே 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 இந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துருப்பேன். உங்களால் நம்மகிட்ட வாட்டர் பக்கெட் இருக்குது, அதை வச்சு டச் பண்ணிக்கலாம். நானும் இதுதான் இதுக்கு நம்ம டேர்ட்டே வைக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே இப்போ மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா? வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். சரி கொஞ்சம் தோண்டிக்கலாம். பார்த்து வைக்கணும். கீழே பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்குன்ட்டு. ரெஸ்டூனில் இருக்கா? இந்த பக்கம் போகலாம். இது இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அங்கே மேலே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் கோல் இருக்கு, அந்த கோல் போய் மைன் பண்ணிக்கலாம். ஹேண்ட் சைட்டாக கூட 500 நினச்சிட்டேன். மை காட் அப்படி வாங்க. இந்த பக்கம் வாங்க, இதை மைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மேலே போகிறதா, ஏன்னா ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு. இது இருட்டோம். இப்போ வாங்க மேலே போகிறதுக்குன்ட்டு போடா. வாங்க மேலே வந்தாச்சுங்க. இந்த சைடாக போகணுமா இந்த சைடாக போகணுமா? இந்த சைடு தானே விழுந்தோம். ஓகே இந்த சைடுலேருந்து தான் வந்தோம். சே நல்ல வேலை நான் கீ பண்ணிட்டு அங்கே இதை போட்டு அயன் கட்ட எடுத்துடலாம். கோல் கொஞ்சம் எடுத்துருந்தா கோல் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு இன்னுமே இந்த டைரக்ட் ஸ்டார்ஸ் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் நம்ம ப்ளேஸ் பண்ண இந்த ஃபார்ம் வந்துட்டு நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் பிளான் பண்ணி ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது தவிர வேறு என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், டே 7 ஆஃப் மைன்கிராஃப்ட் சர்வைவலில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.